த்ரிஷாவை விஜய் அப்பா கண்டுகொள்ளவில்லை. ப்ளூ சட்டை மாறன் பதிவு. கொடி கலர் ட்ரெஸ் டீகோடிங். மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். 80வது சுதந்திர தின விழா சென்னை கோட்டையில் கோலாகலமாக நடைபெற்றது. முதலமைச்சர் விஜய் கொடியேற்றிய காட்சியை அவரது பெற்றோர்களான எஸ். சந்திரசேகர், ஷோபா முதல் வரிசையில் அமர்ந்து கண்டுகளித்தனர். மேலும் நடிகை த்ரிஷாவும் அவர்கள் அருகே வந்து அமர்ந்து கொடியேற்றும் நிகழ்வை கண்டு ரசித்தார். முதலமைச்சர் விஜயின் அம்மா ஷோபாவுக்கு த்ரிஷா வணக்கம் வைத்த நிலையில் அவர் திரும்ப வணக்கம் வைத்தார் என்றும், ஆனால் விஜயின் அப்பா சந்திரசேகர் த்ரிஷாவை கண்டுகொள்ளவில்லை என ப்ளூ சட்டை மாறன் வழக்கம் போல வில்லங்க பதிவை போட்டுள்ளார். ஆனால் அவரது கமெண்ட் பக்கத்தில், நல்லா பாருங்க, அவங்க 3 பேரும் மூவர்ண கொடியில் மேட்சிங்காக ட்ரெஸ் போட்டு வந்து வரிசையாக அமர்ந்துள்ளனர் என விஜய் ரசிகர்கள் டீகோட் செய்து பங்கம் பண்ணிவிட்டனர். தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக இருந்து பல ஆண்டுகளாக ரசிகர்களை மகிழ்வித்த தளபதி விஜய் இந்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு திமுக, அதிமுக கட்சிகளை ஓரம் கட்டி தனது தாவேக அரசை அமைத்து மிகப்பெரிய சாதனையை படைத்துள்ளார். முதலமைச்சராக இன்று முதல் முறை விஜய் கொடியேற்றியதை முதல் வரிசையில் அமர்ந்து நடிகை த்ரிஷா கண்டு ரசித்தார். நடிகை த்ரிஷா சுதந்திர தின விழாவில் பங்கேற்றதில் இருந்தே ஒட்டுமொத்த மீடியா, சோஷியல் மீடியா ஃபோக்கஸ் எல்லாமே அவர் பக்கம் சென்றுவிட்டது. கடந்த சில நாட்களாக த்ரிஷா குறித்து மோசமான பதிவுகள் வெளியாகி வந்த நிலையில் அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் அளவுக்கு இன்று அவர் பங்கேற்றிருந்தார். இந்த நிலையில் விஜய் அப்பா த்ரிஷாவை மதிக்கவில்லை என ப்ளூ சட்டை மாறன் சிண்டு முடிந்துள்ளார். முதலமைச்சர் விஜயின் அம்மா பச்சை நிற பட்டு சேலை அணிந்தும், விஜய் அப்பா வெள்ளை நிற உடையில் நடுவே அமர்ந்தும், ஆரஞ்சு நிற சேலையில் முதல் ஆளாக த்ரிஷா அமர்ந்து மூவர்ண கொடியை காட்டும் விதமாக மேட்சிங்காக உடை அணிந்து வரிசையாக உட்கார்ந்துள்ளார்கள். அது உங்க கண்ணுக்கு தெரியலையா என்று விஜய் ரசிகர்கள் கலாய்த்து வருகின்றனர். த்ரிஷாவின் உடை மாம்பழ கலர் ட்ரெஸ் என்றும் ஆரஞ்சு அல்ல என்றும் விவாதங்கள் இன்னொரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள